மும்பையின் இதய பகுதியில் ஒரு இடுக்கமான சேரியில் உள்ள ஒரு சிறிய குடியிருப்பில் 48 வயதான ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநரான அர்ஜுன் ராவ் தூக்கமின்றி படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தான். அவனது 15 வயது மகள் சியா ஒவ்வொரு இரவும் களைப்புடனும் கண்கள் சிவந்த நிலையிலும் வீட்டிற்கு வருவது அவனை பெரிதும் கவலையடைய செய்தது. சியாவின் தலைமுடி எப்போதும் கலைந்து கிடந்தது. அவள் கண்களில் முன்பு இருந்த பிரகாசம் மங்கியிருந்தது. படிப்பில் அவளுக்கு கவனமே இல்லாமல் போயிருந்தது. அவள் உடலில் சிறு சிறு காயங்களையும் கூட அவன் கவனிக்கத் தொடங்கியிருந்தான். மனைவியின் மரணத்திற்குப் பிறகு சியாவை தனியாக வளர்த்து வந்தவன் அர்ஜுன். ஒரு தந்தையாகவும் தாயாகவும் அவன் அவளை கவனித்து வந்தான். ஆனால் கடந்த சில வாரங்களாக சியாவின் நடவடிக்கைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் அவனை ஆழமாக புண்படுத்தியிருந்தன. ஒரு நாள் அர்ஜுன் தனது பழைய நண்பனான ரோகனை சந்தித்தான். ரோகன் ஒரு சிறிய தேநீர் கடை நடத்தி வந்தான். "என்னடா அர்ஜுன், ரொம்பவும் களைப்பாக இருக்கிறாய். சியாவின் காரணமாக தூக்கம் வரவில்லையா?" என்று ரோகன் கேட்டான். அர்ஜுன் தனது கவலைகளை ரோகனுடன் பகிர்ந்து கொண்டான். சியாவின் கைமணிக்கட்டில் கண்ட காயங்கள் பற்றியும் அவள் படிப்பதாகச் சொல்லி தவிர்ப்பது பற்றியும் அவன் கூறினான். ரோகன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு அர்ஜுனிடம் ஒரு கேமராவை இரகசியமாக பொருத்துமாறு அறிவுறுத்தினான். "நீ இதை அவளை பாதுகாக்கவே செய்கிறாய், ஒட்டு கேட்கவோ உளவு பார்க்கவோ இல்லை" என்று ரோகன் கூறினான். அன்று இரவு சியா வீட்டில் இல்லாதபோது அர்ஜுன் ரோகன் கொடுத்த சிறிய கேமராக்களை சியாவின் அறையில் இரகசியமாக பொருத்தினான். மறுநாள் அதிகாலை நள்ளிரவு 1:30 மணியளவில் அர்ஜுன் திடுக்கிட்டு எழுந்தான். சியாவின் அறையிலிருந்து மெல்லிய ஒலி கேட்டது. அவன் கதவை திறந்து பார்த்தான். ஜன்னல் திறக்கப்படும் ஒலி கேட்டது. அவன் உடனடியாக தனது மொபைலில் கண்காணிப்பு ஆஃபை திறந்தான். கருப்பு நிற ஹூடி மற்றும் ஜீன்ஸ் அணிந்து தலைமுடியை பின்னிக் கட்டிய சியா ஜன்னல் வழியாக வெளியேறுவதையும் கீழே ஒரு மோட்டார் சைக்கிளில் ஹெல்மெட் அணிந்த ஒருவன் காத்திருப்பதையும் அவன் கண்டான். அவர்கள் மும்பையின் இருண்ட இடைவழிகளில் மறைந்து சென்றனர். அர்ஜுனின் முழங்கால்கள் தளர்ந்தன. அவன் தரையில் விழுந்தான். கைகள் நடுங்கின. மறுநாள் காலை சியா திரும்பி வந்தாள். அர்ஜுன் தூங்குவது போல் நடித்தான். மாலையில் அர்ஜுன் சியாவிடம் கேட்டான், "சியா, நேற்று இரவு நள்ளிரவு 1:35 மணிக்கு நீ எங்கே இருந்தாய்?" சியா அதிர்ந்து, "அப்பா, என்ன இப்படிச் சொல்கிறீர்கள்?" என்று கேட்டாள். அர்ஜுன் தொடர்ந்து, "நான் உன் அறையில் கேமரா வைத்திருந்தேன். நீ ஜன்னல் வழியாக வெளியே செல்வதை பார்த்தேன்." சியாவின் கையில் இருந்த கரண்டி கீழே விழுந்தது. அவள் முகம் வெளிரியது. "நீங்கள் என்னை கண்காணித்தீர்களா?" என்று அவள் கேட்டாள். "ஆமாம், ஏனெனில் நான் உன்னை குறித்து பயந்தேன். உன் அம்மாவை இழந்துவிட்டேன், உன்னையும் இழக்க விரும்பவில்லை" என்று அர்ஜுன் கூறினான். சியா அழ ஆரம்பித்தாள். ஆனால் எதுவும் பேசவில்லை. அர்ஜுன் தனது பழைய நண்பனும் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளருமான விஜய் சர்மாவை அணுகினான். அர்ஜுன் கேமரா காட்சிகளை விஜய்க்கு கொடுத்தான். காட்சிகளை பார்த்த விஜய் கூறினான், "இது ஒரு தீவிரமான விஷயம் அர்ஜுன். நான் விசாரிக்கிறேன்." விஜயின் விசாரணையில் சியா மிட்நைட் ஆர்கிட் என்ற இரகசிய கிளப்பில் வேலை செய்வது தெரியவந்தது. அங்கு 18 வயதிற்கு உட்பட்ட பெண்களை மிரட்டி மது பரிமாற வைப்பதாக தெரிந்தது. ராஜேஷ் கண்ணா என்பவன் அந்த கிளப்பை நடத்தி வந்தான். சியாவை இந்த மோசடியில் சிக்க வைத்தவன் 19 வயதான சமீர் வர்மா என்பவனாக இருப்பதையும் விஜய் கண்டுபிடித்தான். அவன் முன்பு சிறு வழக்குகளில் ஈடுபட்டவனாக இருந்தான். யாசர் லீனாவை காப்பாற்ற காவல்துறையை அணுகியதைப் போல அர்ஜுன் சியாவை காப்பாற்ற மும்பை காவல்துறையை அணுகினான். மகளிர் ஆய்வாளர் பிரியா சிங்கை அர்ஜுன் சந்தித்தான். அர்ஜுன் அனைத்து ஆதாரங்களையும் பிரியாவிடம் ஒப்படைத்தான். கேமரா காட்சிகள், உரையாடல் பதிவுகள், விஜய் சேகரித்த தகவல்கள். ஆனால் காட்சிகளை பரிசோதித்த பிரியா, அர்ஜுன் தற்போதைய சட்டப்படி தெளிவான கட்டாய ஆதாரங்கள் இல்லாமல் இதை சுரண்டலாக கருத முடியாது. சியா அதிகாரப்பூர்வமாக புகார் அளிக்கவில்லை, வீடியோவில் மிரட்டலின் ஆதாரமும் இல்லை என்று கூறினார். அர்ஜுன் கோபத்துடன் கேட்டான், "என் மகளின் உடலில் காயங்கள் உள்ளன, அவள் இரவில் வெளியே செல்கிறாள், இவை எதுவும் ஆதாரமில்லையா? அவனுக்கு குற்றப்பின்னணி இருக்கிறது." பிரியா குளிர்ந்த முறையில் பதிலளித்தார், "நான் நடைமுறைகளை பின்பற்றுகிறேன். மேலும் ஆதாரங்களுடன் வாருங்கள்." அர்ஜுன் ஆதரவற்றவனாக உணர்ந்தான். அவன் சுவரை ஓங்கி அடித்தான். அவன் விரல்களிலிருந்து இரத்தம் சொட்டியது. அர்ஜுன் வீட்டிற்கு வந்தான். சியா அறையின் மூலையில் தலையணையை அணைத்தவாறு வெறித்த கண்களுடன் அமர்ந்திருந்தாள். "நான் காவல்துறையைச் சந்தித்தேன், அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள்" என்று அர்ஜுன் கூறினான்.
சியாவின் கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வழிந்தது. நான் தவறு செய்தவளா அப்பா என்று அவள் கேட்டாள். இல்லை, நீ பாதிக்கப்பட்டவள், என் மகள் என்று அர்ஜுன் அவளை அணைத்தான். அன்று இரவு அர்ஜுன் கணினி முன் அமர்ந்து அனைத்து வீடியோக்களையும் ஆடியோ பதிவுகளையும் மீண்டும் பார்த்தான். சியாவின் அழுகை அவன் மனதில் ஒலித்தது. திடீரென குளியலறையிலிருந்து தண்ணீர் ஒலிக்கும் சத்தம் கேட்டது. இந்த நேரத்தில் சியா குளிப்பதில்லை. அர்ஜுன் குளியலறை நோக்கி ஓடினான். கதவு பாதி திறந்திருந்தது. அவன் கண்ட காட்சியில் அதிர்ந்து போனான். சியா தரையில் அமர்ந்து அவள் கைமணிக்கட்டிலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. சியா என்று அர்ஜுன் கத்தினான். மன்னித்து விடுங்கள் அப்பா என்று அவள் முணுமுணுத்தாள். அர்ஜுன் வேகமாக ஒரு துண்டு எடுத்து காயத்தில் அழுத்தினான். அவன் அவளை தூக்கி கீழே ஓடினான். அயலவர் புரோஸ் உதவிக்கு வந்தான். அவர்கள் சியாவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவர் சியாவின் காயத்தை கட்டி அவள் உயிரை காப்பாற்றினார். சியாவின் கைமணிக்கட்டில் பழைய காயங்களின் தழும்புகள் இருந்தன. மருத்துவர் சியாவுக்கு மனநல ஆலோசனை அளிக்குமாறு பரிந்துரைத்தார். அர்ஜுன் மருத்துவரிடம் எல்லாவற்றையும் திறந்து கூறினான். மருத்துவர் அவனிடம் கூறினார், இந்த ஆதாரங்களை வெளியே கொண்டு வர வேண்டும். ஊடகங்களை அணுகுங்கள். குரல் உயர்ந்தால் மட்டுமே சட்டம் கேட்கும். மறுநாள் காலை அர்ஜுன் தன்னிடமிருந்த அனைத்து ஆதாரங்களுடன் மும்பை மிரர் பத்திரிகை அலுவலகத்திற்குச் சென்றான். அங்கு புகழ்பெற்ற புலனாய்வு பத்திரிகையாளரான மீரா தேசாயை சந்தித்தான். மீரா அர்ஜுன் கொடுத்த வீடியோக்களை பார்த்து அதிர்ந்து போனாள். இது ஒரு வெளிப்படுத்தல், எல்லா ஆதாரங்களும் இருக்கின்றன என்று மீரா கூறினாள். அர்ஜுன் கூறினான், எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இதை வெளியிட வேண்டும். மீரா ஒப்புக்கொண்டாள். திங்கட்கிழமை காலை இது முதல் பக்கத்தில் வரும். ஆனால் அவர்கள் உங்களை மௌனப்படுத்த முயற்சிப்பார்கள். நீங்கள் தயாரா? அர்ஜுன் உறுதியாக கூறினான், என் மகள் உயிருடன் இருக்க வேண்டும். என் அடையாளத்தை வெளிப்படுத்துவேன். நான் அவளுடைய தந்தை. அவளை குப்பை கூடையில் வீச அனுமதிக்க மாட்டேன். திங்கட்கிழமை காலை மும்பையின் அனைத்து பத்திரிகைகளின் முதல் பக்கத்திலும் இந்த செய்தி நிரம்பியது. ஒரு தந்தை மும்பையில் குழந்தைகளை சுரண்டும் மோசடியை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். பொதுமக்களின் அழுத்தம் காரணமாக காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்தது. 24 மணி நேரத்திற்குள் அனைத்து கேமரா காட்சிகளும் சரிபார்க்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டன. ராஜேஷ் கண்ணாவும் சமீர் வர்மாவும் கைது செய்யப்பட்டனர். மிட்நைட் ஆர்கிட் கிளப் மூடப்பட்டது. அங்கிருந்து 14-18 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் மீட்கப்பட்டனர். கைதின் போது ராஜேஷ் கண்ணா ஊடகங்களிடம் கத்தினான், எனக்கு செல்வாக்கு இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் அழிவீர்கள். அப்போது ஆய்வாளர் பிரியா சிங், முன்பு அர்ஜுனின் புகாரை நிராகரித்த அதே ஆய்வாளர், உறுதியான குரலில் பதிலளித்தார், இனி எல்லாம் வெளிச்சமாகிவிட்டது. வருந்த வேண்டியவன் நீ. 3 மாதங்களுக்குப் பிறகு மும்பையில் வசந்தம் வந்தது. அர்ஜுன் சியாவை கூட்டிக் கொண்டு நகரத்தின் பரபரப்பில் இருந்து விலகி அமைதியான ஒரு கிராமத்திற்கு இடம் மாறினான். பழைய ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர் வேலையை விட்டு குழந்தைகளை பாதுகாக்கும் ஒரு நிறுவனத்தின் உதவியுடன் அவர்கள் புதிய வாழ்க்கையை தொடங்கினர். ஒரு நாள் காலை சியா மாடியில் அமர்ந்து ஒரு ஓவிய புத்தகத்தில் ஏதோ வரைந்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் பயத்திற்கு பதிலாக அமைதி நிறைந்திருந்தது. அர்ஜுன் 2 கப் தேநீருடன் வந்தான். இன்று என்ன சமையல் என்று கேட்டான். சியா சிரித்தாள். நேற்று சிக்கன் கறி, அதற்கு முன் டால். அப்பா இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறாரா? அர்ஜுன் சிரித்தான். ஒரு நாள் நான் நன்றாக சமைப்பேன். சியா அவனது மடியில் தலை வைத்து முணுமுணுத்தாள். எனக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ததற்கு மன்னிக்கவும். அர்ஜுன் அவளது தோளில் தட்டி, நீ என்னை எதையும் செய்ய வைக்கவில்லை, நானே தேர்ந்தெடுத்தேன். காலம் பின்னோக்கி சென்றாலும் நான் இதே பாதையைத்தான் தேர்வு செய்வேன். ஒரு நாள் மாலை சியா அர்ஜுனிடம் வந்து, அப்பா நான் ஒரு புதிய ஓவியம் வரைந்தேன் என்று கூறினாள். அர்ஜுன் ஓவியத்தை பார்த்தான். ஒரு சிறிய பெண்மழையில் தலை குனிந்து நிற்கிறாள். அவள் மேல் ஒரு ஆண் குடை பிடித்து நிற்கிறான். குடையால் மழை அவளை தொடவில்லை. மூலையில் சிறிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது, ஒருபோதும் தோல்வியடையாதே, நன்றி. அர்ஜுனின் கண்கள் கலங்கின, ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. சியா மெதுவாக கூறினாள், அப்பா இது நன்றாக இல்லையா? இதுதான் நான் பார்த்தவற்றில் மிக அழகான ஓவியம் என்று அர்ஜுன் கூறினான். இன்று முதல் மழை பெய்யும்போது நான் அந்த குடையுடன் உன்னிடம் ஓடி வருவேன். சில நாட்களுக்குப் பிறகு அர்ஜுனுக்கு மீரா தேசாயிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. திரு.
அர்ஜுன் ராவ், ராஜேஷ் கண்ணாவும் சமீர் வர்மாவும் இப்போது காவலில் உள்ளனர். நீங்கள் கொடுத்த வீடியோக்கள் 14 பெண்களை மீட்க உதவியது. உங்கள் உறுதியால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. சியா கடிதத்தை படித்து முடித்து முணுமுணுத்தாள். அப்பா, உண்மையில் பலர் மீட்கப்பட்டார்களா? நானும். சியாவின் கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வழிந்தது. அது பயமோ துக்கமோ அல்ல, மாறாக அமைதியின் கண்ணீராக இருந்தது. அர்ஜுனும் சியாவும் நமக்கு நினைவூட்டுவது இதுதான். பெரியவர்கள் மௌனமாக இருக்கும்போது தீமை வளரும். ஆனால் ஒரு தந்தை கூட ஆதரவற்றவனாக இல்லாவிட்டால் இருண்ட சூழ்நிலைகளிலும் ஒரு ஒளி பயணிக்கும். பொறுமை, அன்பு, தைரியம் ஆகியவை குழந்தைகளை பாதுகாக்க நமக்கு இருக்கும் மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்கள். சட்ட அமைப்பு மெதுவாக இருக்கலாம், ஆனால் உண்மை வெளியே வரும்போது அதை தடுக்க எதுவும் இயலாது. ஒருபோதும் தோல்வியடையாதீர்கள், ஏனெனில் எங்கோ ஒரு குழந்தை உங்கள் குரலுக்காக காத்திருக்கிறது.